கவிதையின் தலைப்பு நன்று கருது. எண்ணுகின்ற எண்ணங்கள் யாவும் நல்லதாகவே இருத்தல் வேண்டும். நீ செல்வந்தனாக இருந்தாலும் வறுமையில் வாடினாலும் நன்று கருது. உன்னை பற்றி புறம் பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் நன்று கருது. துன்பத்தை கொடுப்பவர்களுக்கு இன்பத்தை பரிசாக வழங்க நன்று கருது. தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கையில் நன்று கருது. உலகையே இருள் சூழ்ந்தாலும் விடியலுக்காக நன்று கருது. வாழ்வில் ஏமாற்றங்கள் பல கண்டாலும் நன்று கருது. பிறர் மனம் புண்படாமல் இருக்க நன்று கருது. உலக மக்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு வாழ நன்று கருது. நன்றே கருது, அதுவும் இன்றே கருது, இப்போதே கருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு நன்று கருது. நள்ளிரவு வேளையில் 4 பக்கமும் 4000 உயிர்கள் நன்மை வேண்டி. நள்ளிரவு வேளையில் 4 பக்கமும் 4000 உயிர்கள் நன்மை வேண்டி. காலங்களால் மாறிய கனவுகள் காயங்களால் உருப்பெற்றது ஏனோ. சுதந்திர பறவை விடுதலை வேண்டி சுற்றுப்புறத்தை சுழல்கிறது ஏன்? அகத்தினை காக்கும் கைகளில் அகப்பட்டது ஆங்கிலேயரின் கொடி. அகத்தினை காக்கும் கைகளில் அகப்பட்டது ஆங்கிலேயரின் கொடி. நன்மை வேண்டி தன்னை மறந்து நல்வாழ்வை மறந்தனர் பலர். கோடி உள்ளங்களுக்கு கொள்கை வேண்டி பாரதமும் பதைபதைத்தது ஏனோ. கோடி உள்ளங்களுக்கு கொள்கை வேண்டி பாரதமும் பதைபதைத்தது ஏனோ. நல்வினை எண்ணி நல்லதை நடத்தி நரகத்தை எட்டியவர் சிலரோ. நன்று கருதி நன்மை செய்து நல்லவர்களுக்கு நன்மை கொடுத்து இன்பம் மறந்து எல்லா நிலையிலும் துன்பம் வந்தும் நன்று கருது. நல்ல எண்ணத்தால் நலம் பெற துன்ப நிலையிலும் நன்று கருது. நல்ல எண்ணத்தால் நலம் பெற துன்ப நிலையிலும் நன்று. தலைப்பு நன்று கருது. நாளெல்லாம் நினைப்பவை பல உண்டு, அதில் நாம் நினைக்க மறந்தவையும் பல உண்டு. ஆம், நாளெல்லாம் நினைப்பவை பல உண்டு, அதில் நாம் நினைக்க மறந்தவையும் பல உண்டு. எண்ணிய செயலை செய்ய விரல்களின் நடுவே நாட்களை எண்ணி நம் எண்ணத்தை தொலைக்கிறோம். ஆம், எண்ணிய செயலை செய்ய விரல்களின் நடுவில் நாட்களை எண்ணி நம் எண்ணத்தை தொலைக்கிறோம். இப்படி நாம் தொலைத்தவற்றில் ஒன்று நன்று. இப்படி நாம் தொலைத்தவற்றில் ஒன்று நன்று. இவ்வுலகில் நல்லதை நினைப்பதற்கு பயம், நல்லதை செய்வதற்கு பயம், நல்லதை மட்டுமே செய்ய பயம், அதை இன்றே செய்திட பயம். என்றும் சுமக்கும் தாயாகிறோம் நன்றை. என்றும் சுமக்கும் தாயாகிறோம் நன்றை நாம். அது பிரசவத்தின் வழியின்றி நம்முள் பிறந்து கொண்டிருக்கிறது. அது நம் பிரசவத்தின் வழியின்றி நம்முள் பிறந்து கொண்டிருக்கிறது. நம்முள் பிறக்கும் இவனை நாமே கொள்வது சரியா? கருணை பெருகிய இந்நாட்டில் கருமை சூழ்வதுதான் முறையா? கருணை பெருகிய இந்நாட்டில் கருமை சூழ்வதுதான் முறையா? சினமாளும் நம் மனதை சிந்தையிடம் தந்து பாருங்கள். சினமாளும் நம் மனதை சிந்தையிடம் தந்து பாருங்கள். சிறப்பிக்கும் நம் வாழ்வும் வையமும். நன்றே செய், அது இன்றே செய் என்று கூறி விடைபெறுகிறேன். நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், இவற்றிற்கு சொந்தக்காரரான என் அப்பன் பாரதியின் பிறந்த நாள் இன்று. சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய் என்பார்கள். இன்று உங்கள் முன் பாரதியின் பிறந்த நாள் அன்று எண்ணுவது உயர்வு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளவள் நான் கா. பவிஷ்ணா, 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை. தமிழ் மொழியில் ஒரே ஒரு ஆயுத எழுத்துதான் உள்ளது. தமிழ் மொழியில் ஒரே ஒரு ஆயுத எழுத்துதான் உள்ளது என்பார்கள். ஆனால் என் அப்பன் பாரதியின் கவிதைகளில் உள்ள ஒவ்வொரு எழுத்துகளும் ஆயுதத்தை ஏந்திக் கொண்டிருக்கிறது. அது ஓடி விளையாடு பாப்பா என்று கூறும்போதும் சரி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறும்போதும் சரி. அது மட்டுமல்ல, எண்ணம், சிந்தனை இவைதான் மனிதர்களை மற்ற உயிர்களிடமிருந்து பிரித்து காணும்
காண்பிக்கிறது. எண்ணம், சிந்தனை இவைதான் மற்ற மனிதர்களை மற்ற உயிர்களிடமிருந்து பிரித்து காண்பிக்கிறது. அதுதான் ஆறாவது அறிவு, அதாவது பகுத்தறிவு என்று கூறுவார்கள். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது சரி, இது தவறு என்று நாம் சிந்தித்து செயல்படுவதுதான் ஆறாவது அறிவு. தந்தை பெரியாரும் அந்த பகுத்தறிவுக்காகத்தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மட்டுமல்ல, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்று பாரதி நாம் நினைப்பது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதில் தவறில்லை என்று கூறுகிறார். நம் எண்ணமும் அதற்காக நாம் போடும் முயற்சிகளும் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகில் நிறைய மக்கள் தீய எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த சமுதாயம் கேடாக மாறி வருகிறது. இந்த சமுதாயத்தை செழிப்பாக்கவும் நல்வழிப்படுத்தவும் அடித்தளம் விடுபவர்கள் 3 பேர், அதாவது முப்பெரும் தேவர்கள் என்றே கூறலாம். முதலில் தாய், தந்தை மற்றும் ஆசிரியை. தாய், தந்தை மற்றும் ஆசிரியை இவர்கள்தான் ஒரு மனிதனை, ஒரு குழந்தையை அல்லது ஒரு மாணவனை நல்வழிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் செம்மையடைய உதவுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிற்பி உளியை கொண்டு கல்லை சிற்பமாக மாற்றுவதை போலதான் நம் எண்ணங்களும் நம்மை சிற்பமாக மாற்றி வருகிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீற்று என்று வள்ளுவர் உன் எண்ணங்களை உயர்வான இடத்தில் வைத்துக் கொள் என்கிறார். அந்த எண்ணம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, அந்த எண்ணத்தை கைவிடாதே என்றும் கூறுகிறார். அது மட்டுமல்ல, பாரதியார் ரௌதிரம் பழகு என்பதில் கொடுமைகளை கண்டு அஞ்சாதே, கோபம் கொள் என்கிறார். கோபம் எதற்காக கோபப்படுகிறாய், எந்த இடத்தில் கோபப்படுகிறாய், எக்காரணம் கொண்டு கோபப்படுகிறாய் என்று சிந்தித்து யோசித்து கோபப்பட்டால் அந்த கோபம் கூட நியாயமாகத்தான் தெரியும். யாரும் உன்னை தீயவாறு, உன்னை கொடுங்கோல் என்று கூற மாட்டார்கள். அருமை உடைத்தென்றும் அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் நீ நினைத்தால் உன்னால் முடியாததை கூட நடத்தி முடிக்க முடியும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, விடுதலை 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 என்று பாரதியார், காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள் யோசிக்காமல் இருந்திருந்தால் இன்று நாம் இவ்வரையில் அமர்ந்திருக்க முடியுமா? நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக கீழே விழாதே, விதையாக எழு, இந்த மண்ணில் மீண்டும் முளைக்க என்று எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்க பாடல்களாய் வளர்ந்து சங்க புலவர்களால் வளர்க்கப்பட்டு 8 தொகையாய் பிறந்து 10 பாட்டாய் மிளிர்ந்து இன்று தனக்கென ஒரு தனி சிறப்பிடத்தை பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தையும் அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் மறு வணக்கத்தையும் வைத்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். எட்டயபுரத்தில் பிறந்து 8 திசைகள் அனைத்தும் அனைவராலும் அறியப்பட்டவர் மகாகவி பாரதியார். முண்டாசு கவிஞர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார். அவர் இயற்றிய புதிய ஆத்திச்சூடியில் 7வது வரியாக இருக்கிறது ஒரு வாசகம். எண்ணுவது உயர்வு, அதுதான் தலைப்பு. ஒரு மனிதன் அவனுடைய எண்ணத்தை நல்லவையாக வைத்துக் கொண்டால் போதும், அவன் வாழ்வில் உயர்வுக்கு செல்வான் என்கிறார்கள் அறிஞர்கள். அப்படித்தான் மகாகவி பாரதியாரின் எண்ணம் வானளவு இருந்ததால் தான் அவர் உயரத்திற்கு கொண்டு சென்றது. பாரதியார் எண்ணத்தினால் தான் உயர்வு பெற்றார் என்பது பலரின் கருத்தாக விளங்கிக் கொண்டிருக்கு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்கிறார் வள்ளுவர். அதாவது, நீ ஒரு நல்ல எண்ணத்தை எண்ணினாய் என்றால், அந்த எண்ணம் தடைபடுகிறது என்றால் அதை கவலைப்படாதே, எண்ணத்தை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய எண்ணம் நடப்பதற்கு தாமதமாக மாறுகிறது என்றால் அவை வெற்றி அடைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது என்று அறிந்து கொள் என்கிறார் சாக்ரட்டிஸ். அவரின் கருத்து என்னவென்று தெரியுமா? ஒருவன் நல்ல நேர்மறையான எண்ணத்தை நினைக்கிறான் என்றால் அவன் ஒரு சிறந்த தலைவனாக மாறுகிறான் என்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த தலைவனாகவும் கவிஞனாகவும் வாழ்ந்தவர் தான் மகாகவி பாரதியார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றார் பாரதியார். அவரின் ஒவ்வொரு கவிதைகளும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக வெளிப்பட்டது. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார் என்று அவரின் ஒவ்வொரு கவிதைகளும் எண்ணங்களாக பிரதிபலித்தது. பாரதியாரின் எண்ணம் இது மட்டுமா? இல்லை. நாட்டின் விடுதலை, பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருதல் என்று அவரின் எண்ணம் உயர்வாக இருந்ததால் தான் இன்று அனைவரின் பிரதிபலிப்பாக அவர் வாழ்ந்திருந்தார். அவரை ஒரு எடுத்துக்காட்டாகவும் கொண்டு பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்கிறார் வள்ளுவர். அதாவது, உன்னுடைய எண்ணம் மிக பெரியதாக இருந்து விட்டால் அவை நேர்மறையான எண்ணங்களுடன் இணைந்து அவை வாழ்வில் வெற்றி பெற உதவுகிறது. அதே உன் எண்ணம்
எதிர்மறையாக இருந்து விட்டால் நீ மனிதனாக மட்டுமல்ல 5 அறிவு வரை உள்ள உயிரினமாக கூட வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். இறைவன் படைப்பு எப்படிப்பட்டது? ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள உயிர்களுக்கு எண்ணம் என்றால் என்னவென்று தெரியாத அளவிற்கு படித்துவிட்டு இறுதியாக 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு எண்ணம் என்ற ஒன்றை படைத்துவிட்டு மனிதனால் மட்டுமே எண்ணமானது உயர்வு பெறும் என்ற ஒரு கருத்தை இறைவன் படைத்திருக்கிறான் அல்லவா? அப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டுமே. இறுதியாக ஒன்று கூறுகிறேன். அறிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை முன்மொழிகிறார்கள். அதாவது இறந்த காலத்தில் நீ நினைத்த ஒவ்வொரு எண்ணத்தையும் மறந்து விடுங்கள். நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் தடுக்காதீர்கள். இனி வரும் எதிர்காலத்தை ஒரு நேர்மறையான நல்ல எண்ணமாக மாற்றுவதற்கு நீங்கள் உதவுங்கள் என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேர்மறையான எண்ணம் தான் மனிதனை வாழ்வில் செதுக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணத்தை மனிதர்கள் எண்ண வேண்டுமே தவிர அவை எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடாது என்று கூறிவிட்டு வாய் படித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.